ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம தி வாக்கிங் டெட்டோட சீசன் 1 எபிசோட் 1 தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ரிக் கிரைம்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவரோட காருக்கான கேசோலின் எடுக்கலான்னு ஒரு இடத்துக்கு வர அங்க கேசோலின் இல்லைன்னு எழுதி இருக்காங்க. அங்க ரிக் ஒரு சின்ன பொண்ணு நடந்து போகிறத பார்த்துட்டு அவகிட்ட உதவி கேட்க அந்த சின்ன பொண்ணு திரும்பினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவ ஒரு ஜாம்பி. அந்த பொண்ணு ரிக் அவனோட கன்னை வச்சு தலையிலேயே ஃபயர் பண்ணிடுறான். கட் பண்ணா ரிக் அவனோட ஃப்ரெண்ட் ஷேனோட கார்ல இருந்து தப்பிச்சு வர சில கிரிமினல்ஸை தடுக்க அவனுக்கு வர ரோட்ல கார் டயரை பஞ்சர் ஆக்க டிராப்பை செட் பண்ணிட்டு அங்க இருக்கிற மீதி காப்ஸோட ரெடியா இருக்க அப்ப அந்த கிரிமினல்ஸோட கார் டயர் டிராப்ல மாட்டி வெடிச்சு அந்த கார் ஒரு இடத்துல போய் தலைக்கீழ விழுது. கிரிமினல்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னு காப்ஸ் ரெடியா இருக்க கார்ல இருந்து வெளியே வந்த கிரிமினல் கன்ல ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறான். ரிக்கும் மத்த காப்ஸும் அந்த கிரிமினல்ஸை ஃபயர் பண்ண அதுல ஒரு கிரிமினல் காருக்கு பின்னாடி இருந்து ரிக்கோட ஷோல்டர்லயே ஃபயர் பண்ண அந்த கிரிமினலை ஷேன் ஃபயர் பண்ணி சாகடிச்சிட்டு ரிக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க ஷோல்டர்ல ஃபயர் பண்ணதுனால பிளட் அதிகமா வெளியே வந்து ரிக் அந்த இடத்துல மயக்கத்துக்கு போவ கட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிக் பெட்ல இருந்து வெளியே வந்து ஹாஸ்பிட்டலோட லேண்ட்லைன் ஒர்க் ஆகுதான்னு பார்க்க அது ஒர்க் ஆகல. அங்க ஒரு மேட்ச் பாக்ஸ ரிக் எடுத்துக்கிறான். அந்த ஹாஸ்பிட்டல் செவுரு முழுக்க கன் ஃபயர் ஹோல்ஸாவும் எந்த பேஷண்ட்டும் எந்த டாக்டர்ஸும் யாருமே இல்ல. அங்க ஒரு டோரை செயின் போட்டு கட்டி வச்சிருக்கு. அந்த டோருக்கு வெளியே ஒரு ஜாம்பியோட கை டோரை திறக்க முயற்சி பண்ணுது. ரிக் அங்க வெளியே போகிறதுக்கான ஒரு ரூமை கண்டுபிடிச்சு உள்ள போவ அந்த ரூம் முழுக்க இருட்டா இருக்கு. அவன் கையில இருக்கிற மேட்ச் பாக்ஸை எரிய வச்சு எக்ஸிட் கதவை ஓபன் பண்ண அங்க நிறைய மக்களோட டெட் பாடி பேக் பண்ணி வரிசையா அடுக்கி வச்சிருக்காங்க. ரிக் அங்க இருந்து நடந்து வந்து வழியில ஒரு சைக்கிளை எடுக்க அந்த சைக்கிள் பக்கத்துல பாதி உடம்போட ஒரு ஜாம்பி ரிக் கிட்ட வருது. சைக்கிள் எடுத்துட்டு ரிக் அவனோட வீட்டுக்கு வந்து அவன் மனைவியும் பையனும் இருக்கிறாங்களான்னு பார்க்க அவங்க அங்க இல்ல. அங்க இருந்து வீட்டு வாசல்ல வந்து அவன் உட்கார அவன் பக்கத்துல ஒரு ஜாம்பி நடந்து வருது. அதை பார்த்துட்டு இருக்கிற அந்த சமயத்துல பின்னாடி வந்து ஒரு பையன் ரிக்கோட முகத்திலேயே மம்முட்டியை வச்சு அடிச்சிடுறான். அந்த பையனோட அப்பாவும் அந்த ஜாம்பியை ஃபயர் பண்ணிட்டு ரிக் கிட்ட நீ யாரு இங்க என்ன பண்றன்னு சொல்லி கேட்க ரிக் அந்த இடத்துலயே மயக்கம் போட்டுடுறான்.